கான்ஸ்டன்டைன் இப்போ ஒரு மனிதர் கட்சி பேதமின்றி சில செய்திகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி, அந்த தீபத்தை அடுத்த நூற்றாண்டுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயமும் இருக்கிறதுனால நீங்க அவர் என்ன செய்தியை விட்டு சென்றிருக்கிறார்? முதல்ல புதிய தலைமுறை நிர்வாகத்திற்கு நன்றி. ஒரு அமைதியான மனிதர், ஒரு தீர்க்கமான மனிதர், இந்த மண்ணுக்கு போராடிய ஒரு மனிதனுக்கான ஒரு புகழாஞ்சலி உரையாடலை முன்னெடுத்ததற்கு. ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதில். அந்த வகையில் அவருடைய அரசியல் இயங்கியல் கோட்பாடும் அந்த விழுமியங்களும் அவரிடம் இருந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டியது இருக்கு. அது எங்களுடைய 2 தலைவர்கள், தலைவர் கலைஞரும் சரி, தளபதி மு க ஸ்டாலின் முதல்வரும் சரி, ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மீது ஒரு உயர்ந்த ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. அந்த மரியாதையினுடைய வெளிப்பாடு எது அப்படின்னா 80வது ஆண்டு விழா. அதில் தலைவர் கலைஞர் பேசும்போது சொல்றார், என்னை விட வயதில் இளையவர் தான் தோழர் நல்லக்கண்ணு, ஆனால் அவருடைய தியாகம், அவருடைய போராட்டம், இந்த சமூகத்திற்கு அவருடைய பங்களிப்பில் அவர் நம்மை விட மூத்தவராகிறார். எனவே அவர் வாழ்ந்த இந்த காலத்தில் நாம் வாழ்ந்தது என்பது நமக்கு பெருமை. எனக்கு தெரிஞ்சு தலைவர் கலைஞர் இந்த ஒரு உன்னதமான உயர்வான ஒரு இடத்தை இன்னொரு தலைவருக்கு கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது இன்னொரு இயக்கம், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் என்பது வேறு. ஆனால் வேறொரு சமகாலத்தில் வேறொரு இயக்க தலைவருக்கு அவரு கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா திராவிட இயக்கத்தை படிக்கிற போது தலைவர் கலைஞரினுடைய இந்த வார்த்தைகள் தோழர் நல்லக்கண்ணுவினுடைய வாழ்க்கைக்கு ஒரு கட்டியம் கூறுது. அப்ப என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் தலைவர் கலைஞர் இந்த வார்த்தையை சொல்லுவார் அப்படிங்கிற நிறைய அவருடைய எளிமை, அவருடைய போர்க்குணம், இதை தாண்டி அவரிடம் இன்னொன்று இருந்திருக்கு, அவருடைய தமிழ் இலக்கிய ஆர்வம். அது அவருடைய ஆசிரியர் பரவேசம்னு ஒருத்தர் அவருக்குள்ள பாரதியாரையும் அந்த கதையாடல்களையும் அவருக்குள்ள கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. தோழர் ஒரு இடத்துல அதை பதிவு செய்திருந்தார், தோழர் மகேந்திரன். அதாவது பாரதியாரினுடைய அந்த விழா ஆண்டுதோறும் நடக்கும், அதை 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே அவர் முன்னெடுத்துருவார் அப்படின்னு. அப்ப அவருடைய மொழி மீதான காதல், இலக்கியம், இன்னொன்று சமூகத்தின் மீதான அக்கறை, இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் விஜய் என்ன அப்படின்னா, இவர் ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்தவர். இந்த ஆதிக்க சாதியால் எந்த சாதி பாதிக்கப்படுகிறதோ அந்த சாதிக்காக போராடியவர் இவர். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கும். நீங்க சொல்றது ரொம்ப அழகிலான முரண் இருக்கு. செல்வந்த வீட்டு பிள்ளை ஏழைகளுக்காக போராடுறது ஒரு சின்ன விஷயம். அதுல என்ன ஆகுதுனாக்கா, எல்லா ஊர்லயும் இந்த ஆதிக்க ஜாதி இருக்காங்க, எல்லா ஊர்லயும் போய் ஒரு தலித்துக்காக நிக்கிறாரு. இருக்கும்போது பெரிய முரண்பாடு ஆகுது. அதனால இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு பிற்பாடு அவங்க ஜாதிக்காரவங்க எல்லாம் அவங்க குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிடறாங்க. அதெல்லாம் பெரிய கிரைசிஸ். அது நீங்க சொல்லுங்க. அது இல்ல, நீங்க சொன்னாலும் மகிழ்ச்சி, இருந்தாலும் எங்களுக்கும் அதுல ஒரு பங்கு வேணும்ல. எங்க ஐயாவை நாங்களும் கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா அவர் ஏன் மண்ணு, எனக்கு அதுல இன்னும் பெருமை உண்டு. எங்களுடைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல தான் ஐயா பிறந்த ஊரு. அதனால ஒரே ஒரு நேரம், அதாவது அந்த ஐகப் ஸ்டேட் பிரசிடென்டா நான் இருக்கும்போது கூடங்குளம் இஷ்யூவை பெருசா எடுத்து பேசினப்போ ஐயாவை அப்பதான் முதல் முறை பாக்குறேன். அப்போ பெரிய நமக்கெல்லாம் பெரிய இந்த தத்துவார்த்த ரீதியான அரசியல் இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம ஒரு மாணவ பருவம் அப்படிங்கிற மாதிரி. அவர் பேசுறப்போ நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரியான ஒரு உரையாடல் மொழி இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட அந்த ஒரு கம்பீரம் இருந்தது. அவருடைய மொழி எளிமையில் கூட ஒரு ஆழமான கருத்தை, ஒரு ஆக்ரோஷமான கருத்தை அவரால் பதிவு செய்ய முடிந்தது. அங்க இருக்கிற எங்களால் அந்த உணர்வுகளை பெற முடிந்தது. அதனாலதான் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னாரு, புன்னகையுடன் அமைதியாக வலம் வந்த எரிமலை. கான்ட்ரோவர்சியல் பாருங்க, புன்னகையோட இருக்கு, அமைதியா இருக்கு, எரிமலையா வருது. சோ இந்த வார்த்தைகளுக்கு அவர் முற்றிலும் அந்த இலக்கணத்திற்கு உரியவர். அதனாலதான் முதலமைச்சர் இன்னைக்கு அவருக்கு முழு அரசு மரியாதை கொடுத்து அவருக்கான ஒரு இது செய்யும் போது எனக்கு தெரிந்து அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எளிமை மட்டுமல்ல, கொண்ட கொள்கையில் தளராமை.
இடைவிடாத முயற்சி, எப்பொழுதும் புன்னகையோடு தொண்டர்களோடு மக்களோடு இருப்பது. அது அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். அதைத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தகைசால் விருது. இன்னொன்னு விஜய், நான் பதிவு செய்யணும்னு நினைச்சது, 50-60களில் எளிமையாக இருந்த நம் தலைவர்களை அடுத்த தலைமுறை ஏழ்மையின் காரணமாக கூட இவர்கள் எளிமையாக இருந்தார்களோ என்று எண்ணிவிட தோன்றும். ஓகே, 50-60னா ஒருவேளை அவருக்கு இல்லாம கூட அவர் எளிமையா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை அடுத்த சந்ததிக்கு வரலாம். ஆனால் கோடிகள் கையில் கொடுத்த போதும், லட்சங்கள் கையில் புரண்ட போதும் அதையெல்லாம் எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு, எனக்கு தோழர் சத்யா ஒரு இது சொன்னார். அதாவது திருச்சிக்கு இப்ப சமீபமா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால திருச்சிக்கு ஒரு திருமணத்துக்கு போறாங்க. போனா இவர் முந்தின நாள் மாலை போறாரு. அங்க தங்கணும், எல்லாருக்கும் ஏசி ரூம், ஐயாவுக்கும் தோழருக்கும் ஏசி ரூம். இவர் போய் பார்த்துட்டு எனக்கு இந்த ரூம் வேண்டாம், நான் இங்க தங்கல அப்படின்னு இவர் வெளியே வர்றாரு. வரும்போது அவங்க ஏற்பாடு பண்ணவங்க பயந்துக்கிட்டாங்க, ஒருவேளை ஐயாவுக்கு கொஞ்சம் பெரிய ரூம், ஏன்னா இவர் தலைவர் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர் அப்படின்னு பார்த்தா, ஐயா வேற ஃபேன் இருக்க ரூம் கொடுங்க, எனக்கு இந்த ஏசி மாதிரியான இதுல எல்லாம் நான் இன்னும் நாங்கள் பழக்கப்படலை ஐயா, எனக்கு அங்கே தான் சரியா இருக்கும். ஒருவேளை இவர் தூங்குறதுக்காக சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசி இது பண்ணாம பண்ணலாமா அப்படின்னா, இல்லை தம்பி, இன்னொரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த வேட்டி சட்டை அழுக்கா இருக்கு, அதை நான் ராத்திரி துவைச்சி போட்டு ஃபேன்ல படுத்தாதான் அது காயும், அதை போட்டுட்டு தான் நான் காலையில போனோம். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது விஜி அப்படியே நமக்குலாம் ஒரு நாணமும் ஒரு வெக்கம் கூட வருது. அடா, இவ்வளவு சாதிச்ச மனுஷன் ஒரு வேட்டி சட்டையோட இருக்கும்போது நம்ம அப்படிங்கிற ஒரு பற்றற்ற ஒரு துறவி. அதனால இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த நேரத்தில் ஐயா தோழர் நல்லக்கண்ணுவினுடைய இந்த அரசியல் விழுமியங்களை, இயங்கியல் கோட்பாடுகளை, சமூகத்திற்காக அவர் சுமந்த போராட்டங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவது என்பது தமிழ்நாட்டின் அடுத்த நூற்றாண்டிற்கான ஒரு விதையாக இருக்கும் என்று நம்புகிறேன்.